முதலமைச்சரின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்த விவரங்களை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா செய்தியாளர்களிடம் எடுத்துக் கூறினார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அருணா தமிழக அரசு பொதுமக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கி வருவதாகவும் இதன் ஒரு பகுதியாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின்படி புதுக்கோட்டை மாவட்டத்தின் மாநகராட்சி, ஊராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முகாம் நடைபெற இருப்பதாகவும் இந்த முகாமில் வழங்கப்படும் விண்ணப்பத்தை பொதுமக்கள் பூர்த்தி செய்து தங்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை குறிப்பிட்டு பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் எனவும் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து திட்டம் பொதுமக்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்படும் எனவும் ஒரு முகாமில் கலந்து கொள்ளாத பொதுமக்கள் மீண்டும் மற்றொரு முகாமில் கலந்து கொள்ளலாம் எனவும் புதுக்கோட்டை மாநகராட்சியை பொறுத்தவரை 2 வார்டுகளுக்கு 3 முகாம்களும், ஊராட்சி பகுதிகளில் 1 ஊராட்சி பகுதிகளில் 2 முகாம்களும் நடத்தப்படும் எனவும் பல்வேறு வகையான அரசு திட்டங்களை பெறுவதற்கு பொதுமக்கள் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் வழங்கும் கோரிக்கையின் மீது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பட்டா பெறுதல் போன்ற மனுக்களில் நீர்நிலை புறம்போக்கு பகுதிகளில் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் பட்டா வழங்க முடியாத சூழல் இருப்பதாகவும் ஒரு சில இடங்களில் நீதிமன்ற வழக்கு நடைபெற்று இருப்பதால் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க தாமதம் ஏற்படுவதாகவும் அதை விரைவாக முடிக்க அதிகாரிகள் முனைப்பு காட்டி வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்தார். முன்னதாக ஒரு வாரத்துக்கு முன்னதாக நம்மளோட வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் அப்படின்னு சொல்லுவோம். தன்னார்வலர்கள் எல்லாமே அந்தந்த வீட்டுக்கு செல்வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் வீடு இருக்குது நம்மளோட புதுக்கோட்டை மாவட்டத்தில். 5 லட்சம் வீடு இருக்குது. 5 லட்சம் வீடுகளுக்கும் நம்மளோட ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் போட்டிருக்கோம். வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்களுக்கும் செல்வார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அந்த குடிமக்கள் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து ஒரு மனுவையும் ஒரு பேம்ப்ளெட்டையும் கொடுப்பாங்க. அந்த பேம்ப்ளெட் என்ன சொல்லணும்னா என்ன மாதிரி திட்டங்கள் நம்ம வச்சுருக்கோம் அரசாங்கம் செய்யுது அப்படின்றதும் அந்த மனுவில் அவங்களோட என்ன தேவை இருக்குது அப்படின்றதும் எழுதி அவங்க கொடுக்க வேண்டியது. இதை அந்த தன்னார்வலர் கொடுக்கும் பொழுது அந்த யார் அந்த வீட்டு உரிமையாளர் இருக்காங்களோ அவங்ககிட்ட ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு வருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து என்ன கொடுத்தோம் அப்படின்றத ஃபாலோ பண்ணும். அதாவது இருக்கிற அனைத்து வீடுகளும் 5 லட்சம் வீடு இருக்கணும், 5 லட்சமும் முடிச்சிருக்கணும். அதற்கு வந்து இங்கே மானிட்டர் பண்ணுவோம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர்லேருந்து ஆரம்பித்து ஒரு டிஆர்லேருந்து ஆரம்பித்து ஒரு டெப்டி கலெக்டர் ஆரம்பித்து அனைவரும் அதை மானிட்டர் பண்ணுவாங்க. இதை எங்களோட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க, சிஎஸ் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இந்த திட்டம். அதை போய் கொடுத்த உடனே இந்த மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தங்களோட அந்த பேம்ப்ளெட்டில் இருக்கிற அனைத்து துறைகள் என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷனை முகாம் என்னைக்கு நடைபெறுதோ அன்றைக்கு வந்து கொடுக்க வேண்டும். முகாம் என்னைக்கு நடைபெறுது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த நம்ம கொடுக்குற அந்த அப்ளிகேஷன் எந்த இடத்துல நடைபெற போகுது, என்னைக்கு நடைபெற போகுது அப்படின்ற ஒரு நம்பர் டேட்டையும் அந்த இடத்துல நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அதை போட்டு கொடுத்தோடனே மக்கள் யாரும் பதறாமல் ஐயோ எனக்கு வருமா எனக்கு வராது அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அந்த தேதி என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு வந்தால் போதும். எல்லா பகுதிக்கும் வரும், அனைத்து வார்டுக்கும் வரும், அனைத்து ஊராட்சிக்கும் வரும். இதில் நம்ம கிட்டத்தட்ட 213 முகாம்கள் நடத்த போகிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும். இது எல்லா பகுதியிலும் நடைபெறும். மக்கள் யாரும் பதட்டப்படாமல் இன்றைக்கி விட்டுட்டோமே நாளைக்கு நம்ம போக முடியுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அவங்களுக்கு என்றைக்கு சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி போய் கொடுத்தா போதும். இந்த மனுக்கள் மீது தீர்வு வந்து 45 தினங்களும் நம்ம எடுத்து முடிச்சுவோம். இதை மானிட்டர் பண்ணிடுவோம். நன்றி. ஏற்கனவே இந்த மக்களுடன் முதல்வர் சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்லாம் இருக்கு. இதுவரைக்கும் அந்த ஸ்கீம் ஆரம்பித்து எவ்வளோ மனுக்கள் வந்திருக்கு, எவ்வளோ மனுக்கள் மீது நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கு நம்ம மாவட்டத்தில்? ஆல்மோஸ்ட் 100% கம்ப்ளீட் பண்ணுற நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மக்களுடன் முதல்வரில் கிட்டத்தட்ட 3 ஃபேஸஸில் நடந்தது. ஒன்று நகராட்சி